வணக்கம். இந்த வீடியோவில் 18 மாத டிஏடிஆர் நிலுவைத் தொகை சற்று முன் அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்களுக்கு முக்கியமான தகவல்கள் கிடைத்திருக்கிறது. இது சார்ந்து முழு விவரத்தையும் பார்ப்போம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அரசு துறையில் பணிபுரியக்கூடிய அரசு ஊழியர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அகவலைப்படி நிலுவைத் தொகை, புதிய ஊதிய குழு பற்றிய தகவல்கள், சம்பள உயர்வு கணக்கீடு சார்ந்த அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. கடந்த 2025-26 நிதியாண்டுக்கான பட்ஜெட்டில் அரசு ஊழியர்களும் ஓய்வூதியர்களும் அரசு அகவலைப்படி அரியர் தொகையை வழங்க சார்ந்து ஒரு பெரிய அறிவிப்பை வெளியிடும் என்று நம்பினார்கள். ஆனால் அவ்வாறு அறிவிக்கப்படவில்லை. அதனைத் தொடர்ந்து 2026-27 நிதியாண்டிலும் எதிர்பார்க்கப்பட்டது. அவ்வாறு எந்தவித அறிவிப்பும் வெளிவரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் NCJCMன் செயலாளர் சிவகோபால் மிஸ்ரா நிதி அமைச்சகத்துக்கு கடிதம் எழுதியிருந்தார். அந்த கடிதத்தில் கோவிட்-19 தொற்றுநோய் காலத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 18 மாத காலத்திற்கான அகவலை நிவாரணம் ஆகியவற்றின் நிலுவைத் தொகையினை விடுவிக்குமாறு வலியுறுத்தியிருக்கிறார். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புகளின் அடிப்படையில் நாட்டினுடைய பொருளாதார நிலைமை திருப்திகரமாக இருப்பதை கருத்தில் கொண்டு கோவிட்-19 தொற்றுநோய் காலத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு செலுத்த வேண்டிய 18 மாத அகவலை நிவாரணம் நிலுவைத் தொகையினை ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு திருப்பித் தர வேண்டும் என்று நாங்கள் அரசிடம் கோரிக்கை விடுத்து வருகிறோம் என்று எழுதினார். இந்த நிலையில் ஒருவேளை டிஆர்ஏர் தொகை வழங்கப்பட்டால் எவ்வளவு தொகை கிடைக்கும், அதில் கிடைக்கும் தொகை என்பது ஊழியர்களுடைய சம்பளம் மற்றும் தர ஊதியத்தை பொறுத்து அமையும் என்பது குறிப்பிடத்தக்கது. லெவல் 1 பணியாளர்கள் தோராயமாக குறைந்தபட்சம் 11,800 ரூபாய் முதல் அதிகபட்சமாக 37,554 ரூபாய் வரை பெறுவார்கள். லெவல் 13 பணியாளர்கள் குறைந்தபட்சம் 1,44,200 ரூபாய் முதல் அதிகபட்சம் 2,18,200 ரூபாய் வரை பெறுவார்கள். லெவல் 14 ஊழியர்கள் குறைந்தபட்சமாக 1,82,200 ரூபாய் முதல் அதிகபட்சமாக 2,24,100 ரூபாய் வரை பெறுவார்கள். இருப்பினும் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள புள்ளி விவரங்கள் தோராயமானது. பணியாளர்கள் பெறக்கூடிய உண்மையான தொகை என்பது மாறுபடும். மோடி அரசின் இந்த முடிவின் காரணமாக கோடிக்கணக்கான மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் பணவீக்கத்திலிருந்து நிவாரணம் பெறுவார்கள். இருப்பினும் தற்போது வரையில் மத்திய அரசிடமிருந்து 18 மாத அகவலைப்படி மற்றும் அகவலை நிவாரண நிலுவைத் தொகை வழங்கப்படுவது குறித்து எந்தவிதமான அறிவிப்பும் வெளிவரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.